ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்துடுறது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். மனோகாரகன்னு பேர் சந்திரனுக்கு. ஏன்னா மனசை ஆட்டி படைக்கக்கூடியவர். அதாவது உங்களுடைய வேகத்தில் பார்வையை விட ஒளியை விட உங்களுடைய மனசு அதை விட வேகமானது. அதனால தான் சந்திரனுக்கு அந்த மனோகாரகன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சந்திரன் கெட்டுப்போனால் மனசில் கிளேசங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படையாக தெரியும். அதுவும் சந்திர தசை வரும்போது நீச்சமாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்து சனியோட தொடர்போ இல்லை சுபர்கள் பார்வை இல்லாமல் இருந்தோ ராகு கேதுவோட கிரகணத்தில் இருந்ததாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும், மாற்றங்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால தான் சந்திரனை மனோகாரகன்னு சொல்கிறோம். எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் என்ன பலன்கள் இருக்குது இந்த கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடகராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு முதல்ல முக்கியமான ஒரு பெரிய விஷயம், அஷ்டமத்து சனி நீங்கி 6/3/2026 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் அஷ்டமத்து சனி போய் சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தேவையில்லாத உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் போய் கொஞ்சம் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சனியோடு சேர்ந்து இருக்கார். அதனால் தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இடம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் முயற்சியினால் நீங்கள் வெற்றிகளை நிச்சயமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் தந்தையின் சொத்துக்களுடைய பாகங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக விருதுகள் வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல ராகு மறைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். அதே மாதிரி செவ்வாயும் மறைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். புதனும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. அதனால் 3 கிரகங்கள் மறைஞ்சிருக்கேன்னு பயப்பட தேவையில்லை. குருவின் பார்வையில் இருக்கார். ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 பேருமே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களெல்லாம் திடீர் பண யோகம் வரும், பூமியின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன், அதாவது உச்சம் பெற்ற சுக்கிரன் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அதாவது 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். 11க்கு 11 9ஆம் இடம்னு சொல்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய தந்தையின் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 27/3/2026 அன்னைக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா அவருடைய இடமான 4ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். சமசப்தம பார்வையில் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வலுப்பெறுறது. ஏன்னா குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5-10க்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திர அதிபதி மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கார். அதாவது 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதி 10க்கு 11 இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் பணவரவு வரும், தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 1/4/2026 அன்றைக்கி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு.
மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, புத்திர ஸ்தானங்கள் நல்ல வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 9ஆம் இடத்துக்கு போகிறார், நீச்சமாறார். நீச்சமாறதுனால என்ன சார் நீச்சமாறதுனால பரிவர்த்தனை யோகம் வருது. 12ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரும், தந்தையின் வியாபாரங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த முயற்சிகளில் பார்த்தேனால் இந்த என்ன சொல்கிறது, சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனால் 17/3/2026, 18/3/2026 இந்த 2 நாட்களும், 13/4/2026 இந்த ஒரு நாளும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் முடிஞ்ச வரலும் வெளியூர் வெளிமாநிலம் போகிறத தவிர்க்கணும். ஏதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களில் தலையிடாதீங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். தந்தையின் மூலியமாக மிகுந்த செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது புதிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு வெகுமதி வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தினால் மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு, சுகங்கள் கூடும், புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 17-18 மார்ச் 2026 மற்றும் 13/4/2026 இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷ காலத்தை நிச்சயமாக நந்தீஸ்வரரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை வழிபடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரும்.